ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் சாய்ந்து பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. வாழ்வாதாரத்தை இழந்து செய்வதறியாது தவித்து வரும் விவசாயிகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்தில் பேய்குளம், சிக்கல், சிறைக்குளம், பி கீரந்தை, காந்தங்குளம், தனிச்சியம் உள்ளிட்ட ஊராட்சிகள் உள்ளது. இந்த ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் இந்த பருவத்தில் 15,000 ஹெக்டேரில் சம்பா பருவ சாகுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் கடந்த பருவத்தில் பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக சம்பா விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகள் கூட்டுறவு வேளாண் சங்கங்களில் தங்களது நகை மற்றும் உடைமைகளை அடமான வைத்து மீண்டும் இரண்டாவது முறையாக சம்பா சாகுபடியை தொடங்கினர். வட்டிக்கு கடன் வாங்கினது மட்டுமின்றி கையில் இருந்த பொருட்களையும் பணத்தையும் செலவு செய்து 3 மாத கடின உழைப்பை போட்டு சாகுபடி செய்தனர். நன்றாக முளைத்த நெல்மணிகள் அறுவடைக்கு தயாராக இருந்தது. இதனால் இந்த முறை எப்படியாவது தங்களது கடனை அடைத்து லாபம் சம்பாதித்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தனர். ஆனால் விவசாயிகளின் வயிற்றில் நெருப்பை அள்ளி கொட்டியது போல மீண்டும் பெய்த பருவம் தவறிய தொடர்மழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் வயலை சாய்ந்து முளைக்க தொடங்கியது. மேலும் மனமுடைந்து போயுள்ள விவசாயிகள் அவரவர் பயிரிட்ட தங்களது வயல்வெளிகளில் வெட்டி போட்ட விறகை போல கீழே சாய்ந்து கிடக்கும் நெல்மணிகளை கண்டு கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கின்றன. எனவே அரசு வெள்ள நிவாரண இழப்பீட்டுத் தொகையை வழங்கினால் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரத்தை எண்ணி பார்க்க முடியும் எனவும், இல்லை என்றால் குடும்பத்தோடு தற்கொலைதான் செய்து கொள்ள வேண்டும் எனவும், தங்கள் பகுதியில் வேறு எந்த வேலை வாய்ப்பும் தங்களுக்கு இல்லை என்றும், விவசாயம் செய்வோம், மற்ற நேரங்களில் உப்பளத்தில் கூலி வேலை செய்வோம், வேறு எதன் மூலமும் தங்களுக்கு வருவாய் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என கவலை தேய்ந்த முகத்துடன் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி விவசாயிகள். வட்டிக்கு வாங்கி நகையை கொண்டு அடகு வச்சு நாங்கள் 2 வட்டிக்கு வாங்கி விவசாயம் பண்ணணும். எங்களுக்கு அறுவடை வயல் செய்ய நேரம் மழை வந்து எங்களுக்கு ஆத்து பாசனம் கிடையாது, எந்த கிணத்து பாசனம் கிடையாது, மோட்டார் பாசனம் கிடையாது. மானம் பொழிஞ்சாதான் நாங்கள் சாப்பிட முடியும், எங்கள் குண்டால சோறு வரும். இல்லையில எங்களுக்கு எதுவும் இல்லை. ஆய்க்குடி வந்து ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கு. எல்லா அதிகாரிகளும் போறாங்க. கடலாடி தான் எங்களுக்கு வட்டம். பயிர் முளைச்சதோட பார்த்துட்டு போறா. எந்த அதிகாரி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு எல்லாமே இப்போ வெள்ளத்தில் கிடக்கு, தண்ணியில் மூழ்கி கிடக்கு. இதை விட்டால் எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. கவர்மெண்ட்டு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் கொடுத்து எங்களுக்கு வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி எங்களுக்கு வந்து விவசாய நஷ்டத்துக்கு எங்களுக்கு நஷ்டம் கொடுக்கணும் கவர்மெண்ட் அரசு. எனவே சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று உரிய முறைகள் ஆய்வு நடத்தி சரியான முறையில் கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 25,000 ரூபாய் மழை வெள்ள நிவாரண நிதியும் பிரதமரின் தேசிய வேளாண் காப்பீடு திட்டத்தின் கீழ் முழுமையான தொகையை வழங்கிடவும், விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட விவசாயிகள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.